குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்ற பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணியில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. மருத்துவ மாணவியின் கொலை சம்பவத்தை கண்டித்தும் கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவமனையின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே சமயத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிஐ சந்தீப் கோஷ் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை நடத்தி வந்தது. இந்த விசாரணையின் போது மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள் வாங்குவதில் மருத்துவமனை முதல்வராக இருந்தபோது சந்தீப் கோஷ் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதன் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் இந்த வழக்கை நடத்திய தாலா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியான அபிஜித் மொண்டலையும் சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் முன்னாள் மருத்துவமனை முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் அபிஜித் மொண்டல் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்படி 90 நாட்களுக்குள் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாததால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்படுவதாக மேற்கு வங்கத்தில் உள்ள சீல்டா நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆனால் இதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடுமையாக எதிர்ப்பை முன்வைத்துள்ளனர். உயிரிழந்த பெண் மருத்துவரின் தாயார் சிபிஐ விசாரணையை விரிவுபடுத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்று நாங்கள் மிகவும் நம்பியிருந்தோம். ஆனால் இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதால் அந்த அமைப்பு எங்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்குவது போல தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் வலிமையானவர்கள் தண்டனையின்றி தப்பிக்கும் மற்றொரு வழக்காக இது இருக்குமா என நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என தெரிவித்துள்ளார். அதுபோல சந்தீப் கோஷின் வழக்கறிஞர் கூறுகையில், ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நிதி முறைகேடுகள் தொடர்பான தனி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தீப் கோஷ் பாலியல் கொலை வழக்கில் ஜாமீன் பெற்றாலும் அவர் காவலில் இருப்பார் என தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.